ஓகே. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வேற ரொம்ப வித்தியாசமா புதுசா இருக்கு. ஃபேன் சவுண்ட் வேற கேட்குமான்னு தெரியல. அதுவும் இல்லாம முன்ன 2, 3 வீடியோல பார்த்தோம். அந்த மாரி சவுண்டா மைக்ல பேசுற மாரி அதுவும் இல்லாம அந்த மைக் எப்படி சொல்றது? இப்படி ஆட்டுனா சவுண்ட் வரும்னு நெனைக்கிறேன் உள்ளார. இப்ப வர மாட்டேங்குதே. வர மாட்டேங்குது. முன்ன வரும்னு நெனைச்சேன். ஓகே. அந்த மாரிலாம் வந்து சில பல இத கரெக்ட் பண்ணோம். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். அதுக்குன்னு போடல. அதுவும் இல்லாம வந்து ரொம்ப சவுண்ட் கம்மியா பேசுனேன்னு நெனைக்கிறேன். இல்ல இப்போ கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். அது மாரி வந்து ட்ரெஸ் எல்லாம் பார்த்தேன். வேற ட்ரெஸ்லாம் எதுவுமே இல்ல. சரி ஆபத்துக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காலேஜுக்கு போடுற ட்ரெஸ்ஸா இருந்தாலும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அத போட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஓகே. அத மீறி வேற ஏதாச்சும் சொல்லணும். எப்பயும் நம்ம கான்செப்ட் தான் எப்படின்னா, பிரசன்ட்ல என்ன நடந்திருக்கு, பாஸ்ட் அதுக்கப்புறம் ஃபியூச்சர பத்தி நம்ம பேச போறோம். ஆனா சரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா எல்லாமே இருக்கும் அப்படினால, சரி ஃபர்ஸ்ட் வீடியோல எப்படி என்விரான்மென்ட் அந்த மாரிலாம் இது பண்ண மாரி, இதையும் ஒரு டைம் சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம். அப்பதான் நம்ம இமேஜினேஷனுக்குள்ள போனா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். இது ஓகே. அது அப்புறமேல் பார்க்கலாம் அந்த 3 இத. இப்போ ஸ்டார்ட்டிங்ல பார்க்கணும்னா பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு கேப் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் எப்படி சொல்றது? ஒரு மாரி முடிய எப்பயும் சீவுற மாரி சீவிருப்பேன். அப்புறம் எப்படி சொல்றது? அம்மாலாம் சரி ஓகே இப்படி கலச்சு விட்டா நல்லா இருக்கும்போது சொன்னாங்க. சரி ஓகே என்ன நானும் ஆனா யோசிச்சிருக்கேன் முன்னாடி. அது எப்படி சொல்றது? நம்ம காலேஜ்ல கூட எப்படி சொல்றது? அங்க வந்து எப்படி சொல்றது? நெறைய வளருதுன்னு நெனைக்கிறேன். அது போக போக சரியாயிடும். நெறைய பேர் பாட்காஸ்ட் கேட்டவங்களும் சொல்லியிருக்காங்க. பசங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. என்னடா இவ்வளோ சைலன்ட்டா நெனச்சேன் இவ்வளோ பேசுவியா? அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. அது அந்த மாரி வந்து சரி நம்ம காலேஜ்ல அப்படி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும்னு நான் எப்பவோ யோசிச்சேன். அது மாரி சரி ஓகே இன்னைக்கு முடிய அப்படியே விட்டுறலாம். சும்மா கலச்சு போட்ட மாரி. அதுவுமே ஈஸியா தான் இருந்துச்சா? அப்படின்னு இல்ல. ஒரு மாரி வெறுப்பா இல்ல. கொஞ்சம் அப்படியே சில பல பிரச்சனைகள். அப்புறம் மைண்ட் ஓகேவா இல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரி ஒரு பாசிட்டிவா சரி நம்ம நெனச்சா நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த முடியல இது மாரி வச்சுட்டு அப்புறம் இந்த மாரி ஒயிட் ஃப்ரேம்லாம் புதுசா போட்ட ஃப்ரேம்லாம் வைக்கணும்னு நெனச்சேன். சரி ஓகே ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன்னு அதையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அங்க ஒண்ணு இருக்கு நான் செஞ்சது. என்னதுன்னு நீங்க வேணா பார்த்துட்டு சொல்லுங்க. நான் சொல்லிருவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது என்னன்னு சொல்லிருவேன். அந்த மாரி வந்து அது. அப்புறம் எப்படியும் சம்மணங்கால் போட்டு உட்காந்துருப்பேன். இல்ல ஸ்டூல்ல உட்காந்துருப்பேன். சரி ஏன்டா நம்ம அப்படி உட்காரணும் அப்படி சொல்லலாம்னு இந்த மாரி உட்காரல. ஓரளவுக்கு ஃப்ளோவா வந்துச்சு. சரி ஓகே அப்படியே ஃப்ரீயா உட்காந்துடலாம்னு சொல்லிட்டு. அதான் என்விரான்மென்ட்ட பொறுத்து. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது எப்படி இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி 1 மணி நேரம், 2 மணி நேரம் போகும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ டாபிக் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாரி வந்து யூடியூப் ஜேர்னி அப்படின்ட்டு போறதான். அது எதுக்கு அப்படின்னா அந்த பிரசன்ட்டே ஆரம்பிச்சுட்டேன் இப்போ. என்னன்னா எதுக்கு அப்படின்னா, இப்ப ரீசென்ட் டேஸ்ல பார்த்தா, என்னதான் நம்ம இந்த வரையிறோம், பொம்மை செய்றோம் அப்படின்னா இருந்தாலுமே, இதெல்லாம் நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்டால பண்ணோம். அதெல்லாம் வெளியில இருக்கவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், வீட்ல இருக்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து அது எப்படி சொல்றது? அவங்களோடத நிறைவேத்த முடியாதப்போ, என்னடா நம்ம ஏதாச்சும் கரெக்ட்டா பண்றோமா? அப்படின்ற மாரி, இந்த பாட்காஸ்ட்டே என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர்லாம் பார்த்தாலும், சரி அவங்கலாம் என்ன யோசிப்பாங்கன்னு நெனைச்சாலும், அந்த பாட்காஸ்ட் நம்ம ஆரம்பிச்சது நமக்காக தான். அதுவும் இந்த மாரி ஃபீலா இருக்கப்ப, அப்படியே ஒரு மாரி பேசுறதுக்கு நம்ம அடுத்து பின்னாடி பார்த்தோம்னா, சரி ஓகே நம்ம இவ்வளோ பிரச்சனை பார்த்துருக்கோம். இந்த பிரச்சனையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பாட்காஸ்ட் நிறைய டைம் யூஸ் ஆயிருக்கு. அந்த மாரி இருக்கும்போது, சரி நம்ம என்னடா அப்படி பார்க்கும்போது, சரி இந்த ஒரு யூடியூப் வந்து நம்ம ஓரளவுக்கு தனியா எப்படி சொல்றது? போர் அடிக்கிறப்ப யூஸ் ஆயிருக்கு. அதுவும் நெறைய பேர்கிட்ட எப்படி சொல்றது? ஒரு அப்ரிசியேஷன் நம்மளோட எப்படி சொல்றது? நம்மளோட ஒர்க் வச்சு தான் ஒருத்தவங்க நம்மள பார்ப்பாங்க அப்படின்ற விதத்துல, ஒரு யூடியூப் அப்படிங்கிறது என்னைய கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும். அந்த மாரி சரி அதையே ஒரு அந்த ஜேர்னில சொன்னா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் எடுத்திருக்கோம். இந்த மாரி பேசிட்டு இருந்தா ஸ்டாப் பண்ணிருவேன். நான் கொஞ்சம் கதைக்குள்ள போறேன். அந்த மாரி வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் எப்படின்னா, நமக்கும் அம்மாவுக்கும் தான். சரி ஓகே அதெல்லாம் நம்ம மேலயும் தப்பு இருக்கு, அவங்க மேலயும் தப்பு இருக்கு. அப்படிங்கும்போது சரி இத பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரிலாம் செட்டப் பண்ணது. அதான் பிரசன்ட்ல நடந்தது. ஸ்டார்ட் பண்றதுக்கான காரணம். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த மாரி வந்து பிரசன்ட்ட சொல்ட்டோம். பாஸ்ட் அப்படின்னா, அந்த மாரி யூடியூப் ஜர்னி. எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, ஃபேன் சவுண்ட் வேற உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. கேட்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அது கொஞ்சம் சவுண்டா இருக்கு. சரி அது போக போக நம்ம வந்து மைண்ட விட்டு தூக்கிடலாம். நம்ம கதைக்குள்ள போயிட்டோம்னா, அந்த இமேஜினேஷனுக்குள்ள போயிடுவோம். அந்த மாரி வந்து எப்படின்னா, அது எப்படி இருக்கும்? எத்தன வருஷம்னு தெரியலையே! ஆரம்பிச்சது தெரியலன்னா ஃபன்னா இருக்கும். எத்தன வருஷம் இருக்கும்னா, சரி விட்டுருங்க. எத்தன வருஷம் அதெல்லாம் தாண்டி அதோட கதை தானே முக்கியம். இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள ஒரு 2, 3 டைம்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சும்மா ஆரம்பிப்போம். அப்படியே எப்படி சொல்றது? சும்மா ஒரு வீடியோ போடுவோம், ஒரு ஷார்ட்ஸ் போடுவோம் அப்படின்னு விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு நெறையா வீட்ல அப்பா நெறைய சேனல்லாம் கிரியேட் பண்ணி, சேனல் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு ஐடியாலாம் வந்துருச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு டைம் எப்படி சொல்றது? திடீர்னு ஒரு ஸ்பார்க் வரும் அப்படின்ற மாரி மினிஸ் மிஸ்டர் அண்ணா அவங்களோட சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு வீடியோல அவங்க ஏன் சொன்னாங்கன்னே தெரியல. அந்த மாரி நாங்க வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஒரு 1 மந்த்துக்கு வந்து ஒரு 6 வியூஸ் தான் 6 வியூஸ் தான் போகும். இங்கிலீஷ் வேற அடிக்கடி வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம். அது மாரி வந்து ஒரு 6 வியூஸ் தான் போகும் அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. சரி என்னடா இது அப்படின்ற மாரி இருக்கும்போது, நான் அப்புறம் எப்படி சொல்றது? நான் தம்பிய சின்ன தம்பி கூப்பிட்டேன். எனக்கு எப்பயுமே அப்படிதான். கூட கூப்பிட்டுட்டு யாராச்சும் பார்த்துட்டு இருந்து அப்படியே பண்ணலான்னு அப்ப தோணுச்சு. இப்போ நம்ம தனியா நெறைய பண்றோம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
அதானே நம்ம லைஃப். அப்படி அப்போ இருக்கிற மாதிரியே நம்ம இருக்கணும்னு நினைச்சா growth இல்லைல்ல அப்படின்ட்டு நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு என்ன கதைன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து அப்ப இருக்கும்போது தம்பியில கூப்பிட்டு சேனல்ல கிரியேட் பண்ணிட்டு அந்த மாதிரி அப்போயில இருந்து இப்போ பார்க்க வந்திருக்கீங்க சும்மா ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் அதனால என்ன நடந்திருக்கு, எவ்வளவு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம், அதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதான் எனக்கு தெரிஞ்சு இந்த பாஸ்டோட ஃபுல்லாமே. அப்புறம் ஃபியூச்சருங்கிறது சும்மா நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்ட்டு அது நமக்காக சொல்றது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, கேட்பீங்க தெரியும். ஆனா நான் சும்மா சொல்றேன். இது வரைக்கும் எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா, சரி வச்சுக்கோங்களேன். ஒரு எப்படி சொல்றது, இதுல ஒரு ஒரு 40 இது ஒரு அது ஒரு அதெல்லாம் வச்சு எப்படியும் ஒரு ஒரு 1,00,000த்துக்கு வந்திருக்கும். என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நாள். அதெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான். அதிகம்னு இல்ல. ஓகே. இப்ப ஏதோ நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் இவ்வளோ நாள்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வச்சு என்ன பண்ணோம் வீட்டுக்கு கொஞ்சம் பண்ணோம், கொஞ்சம் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இல்ல இது இதை நான் சொல்றதுக்காக இந்த இதை கேட்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அதனால இது வரைக்கும் பார்த்துட்டு சரி ஓகே இது இதுதானா அப்படின்ட்டு போனாலும் போக்கலாம். அப்படி இல்ல நமக்கு அதான் இந்த யூடியூப்லயே வந்து எவ்வளவோ கண்டென்ட் இருக்கும்போது ரொம்ப எடிட்டிங்லாம் இல்ல. நமக்கு தெரியாது எடிட்டிங்லாம். சரி அதையும் நம்ம பாசிட்டிவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒரு இந்த வீடியோ பார்த்தாங்க. ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வச்சுட்டு சரி ஓகே ஏதோ ஒரு பையன் ஒரு கதை சொல்றான். எப்படி சொல்ல கொஞ்சம் கண்ணுக்கு எப்படி சொல்றது பார்த்தாதான் இந்த வீடியோ புரியும் அப்படின்னு கிடையாது. அது மாதிரி அவங்களுக்கு கண்ணுக்கும் அஃபெக்ட் இல்லாம ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எவனோ ஒருத்தர் ஏதோ கதை பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஸ்ட் சொல்லிட்டேன். இப்ப நான் ஆரம்பிச்சிடறேன். என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே. அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு சேனல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அந்த நிறைய எடிட்டிங் ஆப்லாம் வந்து இன்ட்ரோ இருக்கும். மினி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேர் வந்தது ஒரு பெரிய விஷயம் தான். எப்படின்னா வந்து மினி மினி வில்லேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி அந்த பேர் வச்சது நான் தான். அந்த மாதிரி வந்து வச்சுட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதுவே வந்துருச்சு. மினி விம்ஸ்ன்னு நினைக்கிறேன். WIMGSன்னு வச்சுட்டோம். அப்போ எல்லாமே ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன்ட்டு சும்மா போய் அம்மாட்ட காமிச்சோம். அந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா சொல்ல மாட்டேன். என்னடா ஸ்பெல்லிங்லேயே மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் மாத்திட்டு கிரியேட் பண்ணிட்டோம். பண்ணிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டது என்னோட 2வது தம்பி தான். 2வது தம்பி ஆமா. அவன் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் திடீர்னு பண்ணலான்னா ஆமா அவன் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டான். அப்போ எப்போ அது என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா 10th பப்ளிக் நடக்க போகுது. நடக்க போகுதுன்னா ஒரு 10 நாள் கழிச்சு வந்து நடக்க போகுது. நிறைய கிளாஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. எப்படி சொல்றது எக்ஸ்ட்ரா கிளாஸ் அது இல்லாமல் கொஞ்சம் பேருக்கு ஒரு வேற எக்ஸ்ட்ரா கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அது என்ன அதெல்லாம் விட்டுருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு நம்ம புதுசாக பேசலாம். அந்த மாதிரி வந்து கிளாஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது நமக்கு ஏதோ பண்ணணும்னு இருக்கும்ல. அதுக்கு முன்னாடி நாங்கள் பொம்மை பண்ணுவோம், வரைவோம், நிறைய பண்ணுவோம். அது ஒரு ரொட்டீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வருது. அது மாதிரி இந்த ரெகுலரா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம்னு நினைக்கிறேன் கதைக்குள்ள போயிடலாம். அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கும்போது தம்பி பண்ணான். தம்பி பண்ணிட்டு அப்போ சரியான எப்படின்னா வந்து நான் வந்து அப்பயுமே இது மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன். கொஞ்சம் ஒரு வித்தியாசமான இல்லை. இனிமேல் அந்த டிஸ்க்ளைமர் கொடுக்கறத தவிர்க்குன்னு நினைக்கிறேன். இப்போ விட அதான் கொடுத்துட்டு இருக்கேன். சரி ஓகே. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா சரி 3 பேரும் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கும்போது 2வது தம்பி செய்யட்டும். நான் வந்து ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இது என்னன்னு தெரியல. இன்னைக்கு வர வேர்க்குன்றது ஃபேனையும் போட்டிருக்கோம். என்ன கதைன்னு தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே. அந்த மாதிரி வந்து சரி நான் வீடியோ எடுப்பேன். 2வது தம்பி வந்து அதை செய்வான். இன்னொரு தம்பி பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் பிடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தம்பி பண்ணுவான், நான் பண்ணுவேன். அப்புறம் நான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வச்சு பண்ண சொல்லுவேன். அது மாதிரியே பண்ண சொல்லிட்டு ஒரு கட்டத்துல அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நடுவுல ஒரு கேப் வந்துச்சு. ஒரு ஊருக்கு போனோம். அங்கெல்லாம் சொல்லி அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த வியூஸ் பார்க்க ஆரம்பிச்சது. என்னடா நான் இப்போ எனக்கு தோணுனது ஒண்ணே ஒண்ணுதான். டெய்லிக்கும் ஒரு வீடியோ போடணும். அந்த வியூஸ் அதெல்லாம் வந்து தோணதுனால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனா அப்போதைக்கு இந்த வியூஸ் அதெல்லாம் எதுவுமே தோணல. டெய்லிக்கும் ஒரு வீடியோ போடணும். என்ன வேற என்டர்டைன்மெண்ட்டுக்கு எதுவுமே இல்ல. அப்படிங்கும்போது இந்த ஊருக்கு வரும்போது அந்த வியூஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்பப்போ பண்ணும்போது அப்படியே பண்ணிட்டு கொஞ்சம் எப்படி சொல்றது நான் பண்ணுவேன். ரெகுலரான இதுல பண்ணுவேன். அடிக்ஷனா என்னன்னு தெரியல. நல்ல அடிக்ஷன் இருக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் உண்மையை சொல்லணும் அப்படின்றதுக்காக பாட்காஸ்ட் அது மாதிரி ஏதாச்சும் வீட்டுல சும்மா சண்டை போட்டு இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. டக்குன்ட்டு இந்த பக்கம் வந்துட்டு அப்பெல்லாம் வந்து அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவாமா. அதனால வந்து தம்பிங்களும் பண்ணுவாங்க. அப்பா எப்படி சொல்றது ஒரு சாயங்காலமா இல்ல காலையில வெளியே போயிட்டு நைட்டு வரத்துக்குள்ள எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை அதனாலதான் நான் எப்படி சொல்ல பயந்துட்டு டக்கு டக்குன்னு எடுத்துட்டேனா. ஏன்னா இப்பெல்லாம் வந்து நம்ம தான் ராஜா அப்படின்ற மாதிரி எப்படி சொல்ற நம்ம தான் ராஜான்னு இல்லை. நம்ம கையில டைம் இருக்கும் போது அதை நம்மளே வந்து அது எப்படி சொல்லுவாங்க ஃபிளெக்சிபிளா இருக்கவும் பண்றோம் பண்ண மாட்டோம் அப்படின்னு இருக்கும். ஆனா அப்போ அப்படி இருக்கும்ல குறிப்பிட்ட டைம் அப்படிங்கும்போது. ஆனா அப்ப இருந்த எப்படி சொல்றது விஜய் சேதுபதி அண்ணன் சொல்ற மாதிரி நானுமே இந்த மாதிரிலாம் கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு தானே பாட்காஸ்ட் நான் தோன்ற பேசுறதுக்கு தானே அப்படின்ற மாதிரி. அப்போ அப்பெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியுமே கிரியேட் பண்ணிருப்பேன். டெய்லிக்கும் ஒரு போஸ்ட் போடுவேன். எதையுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன். டெய்லிக்கும் போட்டுட்டு இருப்பேன். ஆனா இப்பெல்லாம் வந்து டேய் என்னடா வியூஸ் வரல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டு
அப்போ விஜய் சேதுபதி என்ன சொல்ற மாதிரி தான், டேய் அப்ப எப்படிடா நீ இருந்த, என்னோட நான் பழைய ஒரு எதையுமே யோசிக்காத ஒரு பையனை வந்து மிஸ் பண்றேன் விஜய் சேதுபதி அப்படி மாதிரி யூஸ் பண்ணி, எப்படிடா நீ அப்பெல்லாம் அப்படியே போட்டுட்டே இருந்திருக்க, டெய்லிக்கும் பண்ணியிருக்க அப்படிங்கும் போது, மேபி எப்படி சொல்றது, படிக்கிறது எதுவுமே இல்லை, டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இல்லை, போனும் எந்திரிக்கணும், அதை கட் பண்ணணும் பண்ணணுங்கும் போது பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பேக் டு எப்படி சொல்றது ஸ்டோரிக்கு வந்துடலாம். கேஜிஎஃப்ல சொல்ற மாதிரி ரொம்ப நீங்க பின்னாடி போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி, பின்னாடி போலையா, முன்னாடி போனா சரி ஓகே, அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் அப்படி இப்படின்னு பண்ணி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தெரிய வந்துருச்சு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு 6 மாசமா 6 மாசம் கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்துல தெரிய வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் பண்றாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் நான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ட்டெல்லாம் சொன்னேன். அவங்க நம்பவே இல்லை. குரூப்ல அனுப்பிட்டேன் நான், இந்த மாதிரி வந்து அது உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லணும்னா, யூடியூப்ல இருக்கும். நம்ம அப்லோட் பண்ணது நீங்க பார்க்கலாம். அதுவும் இல்லாம குரோம்ல ஒரு வெப்சைட் மாரி இருக்கும். அதுக்குள்ள போனா பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நெறைய டீட்டெயில்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் போட்டு எடுத்து அனுப்பிட்டு, "டேய் உண்மையாலுமே இது என்னோட சேனல் தான்டா நம்புங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதையும் நம்பல. அப்புறம் கையில இங்க பாருங்க மரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து கோவிட் டைம். வாட்ஸ்அப்ல நம்ம பேசினது இல்ல. இப்பயுமே அதிகமா பேசினது இல்ல. நெறைய ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வேற புதுசா பேசுறோம்னு இங்கிலீஷ்ல, தமிழ்ல அப்படி ஒரு மெசேஜ் போட்டுக்கிட்டு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த மாரி வந்து போட்டுட்டு இருக்கும்போது, அப்போ வந்து ஃபுல்லா இங்கிலீஷ் தான். தமிழ்ல ஏன் போட மாட்டேன்னு கேட்டா எனக்கு தெரியாது. இங்கிலீஷ்னா கூட சரி திஸ் வாட் அப்படின்னு போட்டு அந்த டைப்ல வந்து மேல வந்து மெசேஜ் வந்துரும். அதையே கிளிக் பண்ணிருவோமா? தமிழ்ல போடணும்னா அவனா எப்படி சொல்றது? அங்க போனேன், வந்தேன் அதெல்லாம் இல்ல இல்ல. அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு தெரியாது உண்மைய சொல்லப்போனா. அப்போ நான் இந்த மாரி இங்கிலீஷ்ல போடுவேன். அது என்ன கிராமட்டிக்கலா வருமா? ஏன்னா எனக்கு அது சொன்னா பெருமைக்கு சொல்ற மாரி இல்ல. எனக்கு மைண்ட்ல அது மாரி ஒரு இங்கிலீஷ்லயே ஓடிட்டு இருக்கும். எப்பயாச்சும் ஒரு மாரி லோவா இருந்தா, இந்த சென்டென்ஸ் வந்துச்சு. அத வாட்ஸ்அப்ல வச்சுட்டேன். அப்புறம் எடுத்துட்டேன். ஏன்டா வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சென்டென்ஸ்னா இந்த மாரி இன் ஃபியூச்சர் ஐ டோன்ட் நோ ஐ வில் பிகம் அ சக்சஸ்ஃபுல் மேன். பட் ஐ வில் பிகம் அ குட் ஹியூமன் அப்படின்ட்டு இந்த மாரி நெறைய சென்டென்ஸ் வந்து மைண்ட்ல வந்துட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எப்படி சொல்றது வந்தது அப்படின்னா, டோன்ட் பி லைக் எ ரோல் மாடல், பி எ ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் போட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடும்போது, என்னடா ஸ்போக்கன் கிளாஸ்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்ப இது என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, அந்த மெமரிஸ்லாம் ரீக்ரியேட் இல்ல. அதெல்லாம் வச்சு இது ஒரு பாட்கிட்டா பண்ணி பின்னாடி கேட்டா நல்லா இருக்கும்னு அடிக்கடி சொல்றேன்னு நினைக்கிறேன். இனிமே நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கோம் பசங்க நம்பல. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது, நம்ம அந்த கம்ப்யூட்டர் லேப்லாம் போகும்போது அப்ப இதான் வேலை. போன உடனே இப்போ நம்ம எப்படி சொல்றது விட்டாச்சு. அது நமக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்லாம் இல்ல. அது மறந்துட்டேன். இந்த மாதிரி அப்ப இருக்கும்போது போன உடனே யூடியூப் சேனல் போடுறது, இந்த வீடியோ எப்படி போயிருக்கு, வியூஸ்லாம் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிருக்கான்னு பாக்குறது இல்ல. கூட இருக்க பசங்கள பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. அதனால பாத்துட்டு இருப்போமா. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல கொஞ்சம் ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய அந்த வாட்ச் ஹவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏற ஏற ஒரு கட்டத்துல வந்து மானிட்டேஷன் அப்படின்னா வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போதெல்லாம் வந்து வந்துருச்சு. ஒரு டைம்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுல நெறைய கேட்பாங்க. அதே மாரி எப்படி சொல்றது? இமெயிலுக்கு இருக்க மாரியே, இந்த மாரி யூடியூபுக்குன்னு ஒரு தனி அக்கவுண்ட் AdSense அப்படின்னு சொல்லிட்டு, அது இருந்தா தான் நம்ம வந்து மணி வந்து நம்ம சென்ட் பண்ண முடியும். அந்த மாரிலாம் இருக்கும். அது ஒரு டைம் அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த அக்கவுண்ட்டுக்குள்ள கிரியேட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மாரி ப்ரெஷரா இருக்குங்க அப்பலாம். அது இப்ப நெனச்சா அது ஜாலியா இருக்கு. அந்த மாரி வந்து அதில கிரியேட் பண்ணிட்டு அம்மா கேட்பாங்க, ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க காலையில, மதியானம் நான் எந்திச்சு பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு கட்டத்தில அது ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பிரச்சனைன்னா, அப்புறம் பேங்க்ல வந்து ஒரு நம்ம வந்து நார்மலா ஸ்விஃப்ட் கோடு வாங்குவோம். அந்த சும்மா லோக்கல் டிரான்சாக்ஷனுக்கு. சும்மா லோக்கல் டிரான்சாக்ஷன் இல்ல. நம்ம லோக்கல்ல டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு. அது இல்லாம அது இன்டர்நேஷனலா என்ன நேஷனலா அதெல்லாம் தெரியல. அந்த மாரி அங்கருந்து அனுப்பும்போது ஸ்விஃப்ட் கோடு அப்படின்ற ஒண்ணு கேட்பாங்க. அத போயிட்டு ஓவர் திங்க்லாம் பண்ணிட்டு கஸ்டமர் கேர் நம்பர தேடி WhatsApp, YouTubeலாம் தேடி இப்பவே நம்ம ஒரு மாரி ஷையா எப்படி அது எனக்கு டிஃபைன் பண்ண தெரியல. ஷை அப்படின்றத தாண்டி நமக்கு டக்குன்னு ஒருத்தவங்கள்ட்ட பேச வரல அது. பசங்களா இருந்தாலும் சரிதான், பொண்ணுங்களா இருந்தாலும் சரிதான். ஏன்னா இப்ப எப்படி சொல்றது? நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஒரு 6 மந்த்துக்கு நெறைய பிரச்சனைலாம் இருக்கு நமக்கு அதுக்கு முன்னாடி. அதனாலயே உள்ளார வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இன்ஃபீரியாரிட்டின்னு நெனைக்கிறேன். ஒருவேள ஓ! அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. நமக்கு எதுவுமே தெரியலையோ அப்டின்ட்டு இருக்கும். அப்புறம் இப்போலாம் வந்து தானா எப்படி சொல்றது? நானா சொல்லி இருந்திருக்கலாமோ என்னவோ தெரியல. அது மாரி வந்து யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்கேன். ஏன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அது எனக்கு தானா சொல்றதுக்கு வரல. தானா கிளாஸ் டீச்சர்ஸ் அதெல்லாம் நடக்கும்போது, பசங்க வந்து சொல்லுவாங்க, "டேய் ரொம்ப நல்லா பண்றியேடா பரவால்ல" அப்படிங்கும்போது, சரி ஓகே. நம்மளும் ஓகே ஒரு ஆள் தானா அப்படின்ற மாரி இருந்துட்டு, சரி அதுக்கப்புறம் தான் பசங்க கூடவே புதுசா பசங்க கூட, அதுக்கு முன்னாடி ரூம் பசங்க கூட பேசுவேன். அதுக்கப்புறம் இங்க வெளிய வந்ததுக்கப்புறம் பசங்க பைக்ல போவோம். அவங்க கூட பேசிட்டு இருப்பேன்.
அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா பண்ற அப்படிங்கும்போது ஒரு கான்ஃபிடன்ட் வந்து அதுக்கப்புறம் பேசுறது தான். இப்பயுமே நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாம எதுவும் பண்ணா போயிட்டு இருக்கு. இப்ப நான் இது எதுக்கு சொன்னேன்? அந்த மாரி இருக்கும்போது நேர்ல போயிட்டு பேங்க்ல கேட்க பயம். பயம் ஆமா. அந்த மாரிலாம் இருக்கும்போது இந்த மாரி எப்படி சொல்றது? ஃபோன் கால்ல, கஸ்டமர் கேர்ல நம்பர்லாம் தேடி பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அம்மாவுக்கு ஒரு வேலை, சின்ன வேலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வாழ்க்கையில எல்லாமே பார்த்தீங்கன்னா, அத நான் சிங்க் பண்ணிக்கிறேன்னு தெரியல. அது மாரி வந்து ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன் நான் எடுத்துப்பேன். அது மாரி ஒரு டைம் போகும்போது கேட்டோம். ஒரு சார்ட்ட கேட்டோம். கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடக்குதுங்க எனக்கு அப்படி. ஒரு அண்ணன்ட்ட கேட்டோம். இல்ல அந்த மாரிலாம் இல்லவே இல்ல அப்படின்னாரு. இன்னொரு ஒரு தாத்தா கூட இல்லங்க. ஒரு கொஞ்சம் ஏஜ்டா இருக்காங்க. பார்த்துட்டு எங்கேயோ உள்ளாரலாம் போய் தேடி பார்த்து எழுதி குடுத்துட்டாரு. எனக்கா ஒரே ஹாப்பி தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோதான் திருப்பி தம்பிங்க டேய் வாங்கடா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அவங்க வந்து பார்த்தா போதும் நான் ஏதாச்சும் பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லி அளவு ஒரு கம்பெனி கூப்பிட்டு அதெல்லாம் போட்டுட்டு ஓரளவுக்கு அப்கிரேட்லாம் பண்ணிட்டோம். பண்ணிட்டு ஒரு பின்கோடு வரும் அடுத்து. இது ரெண்டு மெயின் ஆக்ஷன்ஸ் வரும். அடுத்து ஒரு கோடு வாங்கணும். அப்புறம் ஒரு பின்கோடு வாங்கணும் அப்படின்னா இது ஒரு மெயில் வரும். மெயில் இல்ல லெட்டர் வந்து வீட்டுக்கு வரும். அப்ப நாங்க ஒரு டைம் ஊர்ல இருக்கோம். இந்த மாதிரி லெட்டர் வந்துருச்சுன்றாங்க. எங்களுக்கு அடே என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. டேய் இந்த லெட்டரை பிரிக்க சொல்லாம வேணாம் வேணாம் அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் பத்திரமா வீட்டுல வச்சிருக்கேன். அதெல்லாம் போய் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஊர்ல இருந்து வரத்துக்குள்ள ஜாலியாவே இல்லடி என்னடா வீட்டுல லெட்டர் இருக்கு நம்ம என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அக்கா வேற நீங்க ஊருக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. இல்ல இல்லக்கா இந்த மாதிரி வந்துமா அவங்களுக்கு வந்து வீட்டுல கொடுக்க சொல்லுமா நான் இமேஜினேஷன் கொண்டு போயிட்டேன் டி ஆயிட போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போயிட்டு லெட்டர் எல்லாம் பார்த்துட்டு அந்த கோட் எல்லாம் போட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல கொஞ்சம் காசு வந்துருச்சு. ஒரு $10 வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டெப் இருக்கு ஐடி வெரிஃபிகேஷன். அப்புறம் அம்மாவோட ஐடி எல்லாம் கொடுத்துட்டு எல்லாமே பண்ணிட்டு அது ஒரு மாதிரி ஜாலியான டைம்ங்க. இப்போலாம் அது பண்ண முடியுமான்னு தெரியல. சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்கு. அது மாதிரி இப்போ வந்து அதுக்கான டைமு இப்போ நம்ம இருக்க ப்ரெஷர்ல எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசெண்ட் அதெல்லாம் முன்னாடி நடந்துருச்சு. இப்போ ஏதோ நான் போட்டுட்டு இருக்கேன். உண்மையே சொல்லணும்னா ஒரு வீடியோ போடுவேன் ஃபுல்லா. ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும் அது. அதே டிவைட் பண்ணி வந்து ஒரு நாளைக்கு 2 வீடியோன்னு போடுவேன். அதுவே எனக்கு உள்ள மனசுக்குள்ள ஒரு மாதிரி தான் இருக்கு. டேய் என்னடா நீ ஏதோ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் அப்போ எப்படி சொல்றது? அப்போ இந்த 2 வீடியோ மெயின்டெயின் பண்ணாலே இப்போ ஒன் வீடியோ போட்டா வியூஸும் போகாது. அது எதுவுமே கிடைக்காத மாதிரி இருக்கும்ல. நமக்கு என்னதான் நமக்கு காசு வேணாம், எதுவும் வேணாம் அப்படின்னு இருந்தாலும், அது நமக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும்ல. கொஞ்சம் வியூஸ் வந்து கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா நமக்கும் போட ஐடியா இருக்கும். அப்படிங்கும்போது அதை போட்டுட்டு இருக்கேன். அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னடா ஏமாத்துறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்ப அந்த டைலாக் யோசிச்சுட்டேன். ஒன் ஃபார் சேல், ஒன் ஃபார் சோல்னு நம்ம வீடியோ கரெக்டா போடுறோம். சரி இந்த ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த அல்காரிதம் அதுக்காகலாம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடடா மறந்துட்டேன்னு நினைக்கிறேனே. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அம்மாவோட ஐடியெல்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் காசு வந்துருச்சு. ஒரு கட்டத்துல கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்துட்டு ஒரு கட்டத்துல பேங்க்குக்கே வர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு "டேய் என்னைக்குடா காசு வரும் ஒரு கரெக்டா சொல்லணும்னா நான் சொல்லிடுறேன் என்னன்னா இப்போ ஒரு ஒரு மந்த் இருக்கு அப்படின்னா ஜனவரி இருக்குன்னா ஜனவரியில வந்து கொஞ்சம் காசு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பிப்ரவரி 13க்குள்ள வந்து நமக்கு ஒரு மெயில்ல ஒரு அக்கௌண்ட்ல ஒரு சும்மா நார்மலா வச்சுக்கோங்க ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மந்தோட எண்ட்ல ஒரு 22ல இருந்து 27 ஒரு 22ல இருந்து 27க்குள்ள அந்த பேங்க்குக்கு வரும். அப்பலாம் பார்த்துட்டு இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் ஆயிடுச்சு. நானா மெசேஜ் செக் பண்றேன், ரிஃப்ரெஷ் பண்றேன். அம்மா வேற மெசேஜ் எல்லாம் வராது அப்படின்ட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அம்மா வந்து அப்போ போஸ்ட் மாஸ்டரா தான் இருந்தாங்க. இப்போ போஸ்ட்மேன் அதை விட எப்படி சொல்றது? வில்லேஜ்ல ஆபீஸ்ல இருந்தாங்க. இப்போ டவுன்ல கொஞ்சம் லெட்டர் குடுக்குற இடத்துல இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள்ட்ட ஒரு மிஷின் இருக்கும். அதுலயே வந்து மினி ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துக்கலாம். அப்படிங்கும்போது போயிட்டு கேட்கிறேம்மா வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பார்க்கல இல்ல இல்ல நான் வீட்ல இருந்தேன். ஆமா ஃபோன்ல தான் கேட்டேம்மா கொஞ்சம் பார்த்து சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்படின்றாங்க. எனக்கா நம்பவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். எங்க அப்பாட்டலாம் சொல்லிட்டு எங்க இந்த மாதிரிங்க பையனுக்கு காசு வந்துருச்சு அப்படின்னா சரி எடுத்துட்டு போய் கொடு அப்படின்றாங்க. சரி எனக்கு சுத்தமா நம்பவே முடியல. என்னடி எப்புட்றாடி நம்ம கண்ண அது எனக்கு எப்படி இப்பவுமே நம்ம எப்படி சொல்றது? அப்பலாம் கபடி விளையாடுவோம். டக்குனு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டா நானே இமேஜினேஷன் பண்ணுவேன். உண்மையாலுமே நம்ம தான் அந்த பாயிண்ட் எடுத்தோமா? நமக்காக தான் கிளாப் பண்ணாங்களா? அது ரொம்ப ஓவர் திங்க் இருக்கும். அப்படிங்கும்போது சரி டேய் என்னடா சொல்றீங்க? காசு வந்துடுச்சா? நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கண்ணால கூட ஒருத்தவங்கள நம்ம பார்க்கல. நமக்கு YouTubeல காசா? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்போ எக்ஸல் இருந்துச்சு. எடுத்துட்டு பேங்க்குக்கு போறேன். பேங்க்குக்கு போயிட்டு இந்த மாரி வந்து கொஞ்சம் நடிப்ப போட்டு கேட்கறேன். இந்த மாரி "அண்ணா அதுல பார்க்க முடியுமா? ஃபாரின்ல தான் வந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல அம்மா தான்ப்பா வரணும். அம்மாவோட அக்கவுண்ட்" அப்படின்னாங்க. "இல்ல ஏதாச்சும் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு நாள் போனேன். இந்த மாரி வந்து அது கேட்கறாங்க அவங்க. எனக்கு டவுட் தாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன பையன்னு இல்ல. கொஞ்சம் ஓகேவான பையன் தான். மெச்சூரான பையன் தான். என்னதான் பண்ணி காசு வருதுன்னா, "டேய் என்னடா காசு வருதுன்ற" மாரி இருக்குல்ல. அதே மாரிலாம் போய்க்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நேரா மேனேஜர்ட்டயே போயிட்டு, அந்த அண்ணன கூட்டிட்டு போயிட்டு, "தம்பி இந்த மாரி தான்ப்பா அதுல தான்ப்பா வந்திருக்கு. எப்படி சொல்றது? அதுல இருந்து தான் வந்திருக்கு. ஃபாரின்ல இருந்து தான் வந்திருக்கு. ஒரு லெட்டர் வேணா நான் எழுதி குடுக்குறேன். அதுக்கு அம்மா வந்து கேட்கணும்" அப்படின்னாங்க.
சரி அப்ப எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு. சரி இவங்க வாயிலே சொல்ட்டாங்க. இதுக்கு மேல என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் திருப்பி ஒரு டைம் போகும்போது அந்த அண்ணன்ட்ட ஒரு மரியாதைக்கு போயிட்டு, அண்ணா அந்த மாரி நான் ஓகே ஆயிடுச்சுன்னா, அவங்க சொன்னாங்க, பாஸ்புக்ல இருக்க நம்பர குடுங்க தம்பி, அவங்க ஓகே சொல்லிருவாங்க அப்படின்னாங்க. சரி ஒரு மரியாதைக்கு நம்ம குடுக்கலன்னா சொல்லிடலான்னு சொல்லிட்டு அத சொல்ட்டேன். இந்த மாரி வந்து ஃபர்ஸ்ட்டு காசு வந்தது. இந்த மாரி வந்து இத வந்து எப்படி சொல்றது? சேர்த்து வச்சோமா எப்படின்னு தெரியல. ஆ வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துருச்சா, அப்புறம் ஒரு டைம் வந்துச்சு. இது 2யும் சேர்த்து அம்மாவுக்கு ஒரு ரிங்கு. நான் நெறைய இடத்துல சொல்ட்டேன். இதுவுமே ஒரு மெமரிக்காக தான். இவ்வளோ நேரம் பசங்க, ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் கேட்பாங்களான்னு தெரியல. கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அது மாரி நம்ம கார்த்தி நண்பர் கேட்பாருன்னு நெனைக்கிறேன். எல்லா வீடியோவுமே கேட்கறாரு. அந்த மாரி வந்து ஃபர்ஸ்ட்டு அது அம்மாவுக்கு ஒரு ரிங்கு. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஒரு ரிங் வந்து எடுத்து குடுத்தோம். அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, நெறைய பேர் யூடியூப்ல பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே, நம்ம ஒரு ட்ரஸ்ட் குடுத்தா எப்புட்ருக்கும் ஒரு அதுவரைக்கும் நான் எப்படி சொல்றதுங்க, சின்ன சின்னதா பண்ணுவேன். வரவங்களுக்கு ஒரு ரூ. 20 குடுப்பேன், ரூ. 10 குடுப்பேன். இன்னைக்குமே அதுதாங்க பிரச்சனையே. என்ன சொல்றேன்னா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இந்த மாரி மாசத்துக்கு ஒரு 25 பேருக்கு இது சாப்பாடு தரணுமா? ஏன்னா எனக்கு கஷ்டத்துல இருக்கும்போது, ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது, அது ஒரு வேள அது பர்ப்பஸா இல்ல நல்லது பண்றேனா, அது எனக்கு ஃபுல்ஃபில் ஆக்குதா மனச அப்படின்ட்டுதான் தெரியல. சொன்ன உடனே, "டேய் என்னடா நம்மளே இந்த நிலைமையில இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு அது நெறைய பிரச்சனை போயிடுச்சு. அதிகமா பேசி பேசி. எப்பயுமே பிரச்சனை அப்படிதான். ஒண்ணு ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடும். அப்ப சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அந்த டயலாக் தான். எப்படின்னா வந்துட்டு, "நான் பெரிய ஆள் ஆயிட்டு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நெறைய பண்ணணும்" அப்படி. அந்த கஷ்டப்படுறவனே நான் தான்டா அப்படிங்கிற மாரி அப்படி ஆயிட்டு அந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாரி வந்து ரூ. 20 ரூ. 10 அப்படிலாம் குடுத்துட்டு இருப்பேன். ஒரு கட்டத்துல வந்து நெறைய கூகுள்லாம் சர்ச் பண்ணிட்டு, அப்போ மோஜ் வேற வச்சிருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போன டைம். அது வேற ஒரு கதை. மானிட்டேஷன் மாரி அதுல ஒரு 4 வீடியோ போட்டு, அத நான் உண்மையாலுமே நம்ம தான் கிராக் பண்றோம் ஐடென்டிஃபை அவங்க பண்ணி, அதுக்கப்புறம் அதுலருந்து ஒரு வாரம் வாரம் ஒரு ரூ. 500 வந்துச்சு. இப்போ வரல. அது எப்படின்னா அவங்க யூடியூப்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கு. அதுல எப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் காசு குடுத்து யூசர் எல்லாம் உள்ளார கொண்டு வந்துட்டு, கிரியேட்டர்லாம் உள்ளார கொண்டு வந்துட்டு, அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் குடுத்துட்டு, டக்குனு அந்த காசு இல்ல அப்படிங்கும்போது, காசுக்காக பண்றோம்னு தாண்டி ஒரு இது இருக்கும்ல, ஏதாச்சும் நமக்கு ஒண்ணு இருக்கணும்ல. அப்படிங்கும்போது நான் அத விட்டுட்டேன் அதுக்கப்புறம். அதுலருந்து கொஞ்சம் காசு வந்துச்சு. ஆக மொத்தத்துல ஒரு 12,000 இருக்கும். இப்போ வந்து எனக்கு தோணுது. இப்போ வந்து தோணுது. இப்பயுமே ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். ஆனா சொல்றேன் நானு. அந்த மாரி வந்து அப்போ வந்துச்சு. அப்ப கூகுள்லாம் கேட்டுட்டு ஒரு கட்டத்துல காசுலாம் எடுத்துட்டு, ட்ரஸ்ட் கிட்டலாம் பேசிட்டு இந்த மாரிலாம் குடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க உங்களுக்கு மார்னிங்கும், ஆஃப்டர்நூனும் வீடியோ அனுப்புறோம். நீங்க நைட் வந்துருங்க பாக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், "அக்கா, அக்கா வீடியோலாம் அனுப்ப வேணாம். நாங்க அனுப்புறோம். நீங்க தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அப்போ வீட்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை. எந்த அளவுக்கு பிரச்சனைனா, அம்மா, அப்பாட்ட சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ப்ரைஸ்லாம். அம்மாவுக்கு வந்து எப்படி ஒரு காமனா சொல்லணும்னா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்குனாங்க. அதுலருந்து ஒரு பிரச்சனை. கொஞ்சம் நார்மலா இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப டென்ஷனா வேலை அதிகம், ஒர்க் லோடு, புடிக்காத ஊரு அப்படின்றபோது, அம்மா கொஞ்சம் டென்ஷனா அப்பாட்ட சொன்னேன். "அப்பா இந்த மாரிலாம் பண்ண போறோம். அம்மாட்ட சொல்ல வேணாம். திடீர்னு கூட்டிட்டு போயிடலாம் எங்கேயாச்சும் போறேன்னு சொல்லிட்டு" அப்படின்ட்டு அப்பலாம் அழைச்சிட்டு போறோம். அப்ப ஆனா பிரச்சனை தான். இப்போ எனக்கு ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு. திருப்பி நான் ஏதோ கோளாறு பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். சாரி ரொம்ப சாரி. நம்ம எதுவுமே சொல்றதா, யாருக்காச்சும் நல்லது நடக்கணும்னு சாரி சொல்லுவோம். மனசுல கை வச்சுட்டு சொல்லுவோம். இப்ப சொல்லணும்னு நெனைக்கிறேன். சரி ஓகே தான். யார் என்ன நெனைச்சா என்ன? சாரி 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 நம்ம இன்னொரு டைம் அந்த மாரி பண்ண மாட்டோம். ஓகே நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அப்படிதான். கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க. நல்லது நடக்கணும்னா, அவங்க ஒரு வேளை கெட்டவங்களா கூட இருக்கலாம். நான் இப்படி சொல்லுவேன். என்னால எப்படி சொல்றது? அந்த டைம்ல ஹெல்ப் பண்ண முடியும்னாலும், இத பண்ணா எனக்கு ஒரு மாரி நம்ம ஏதோ பண்ண மாரி இருக்கும். ஒரு சாரி கேட்கணும் அப்படின்னா, அவங்க முன்னாடி கேட்கறது கூச்சமா இருந்தாலும், ஒரு மனச கை வச்சு சொன்னா ஓகேவா இருக்கும்ட்டு. இது ஓவரா இருக்க மாரி இருக்கும். ஓகே தான். அது மாரி வந்து அப்போ பிரச்சனை இருக்கப்ப 2 பைக் இருந்துச்சு. அம்மாவும், அப்பாவும் ஒரு பைக்ல வராங்க. நாங்க போறோம். ட்ரஸ்ட்டுக்கு லொகேஷன்லாம் கேட்டுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டோம். போயிட்டு அம்மா பார்க்குறாங்க. "டேய் என்னடா நான் இருக்க பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவால அத எக்ஸ்பிரஸே பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல ட்ரஸ்ட்டுன்னு தெரிஞ்சுச்சு. அம்மா சிரிக்கவும் முடியல. அது ஒரு சில பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம். அவங்க பேர்லாம் சொல்லிட்டுலாம் ஏதோ பாட்டுலாம் பாட சொன்னாங்க. வேணாம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் குடுத்துட்டு, அப்புறம் ஒரு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். அது மாரி நடந்துச்சு. அந்த மாரி வந்து ஃபர்ஸ்ட் 2 டைம் குடுத்துட்டு 3வது டைமு அதுக்கப்புறம் இதையும் சொல்லலாம். நல்லத சொல்லி பாசிட்டிவா கொண்டு வரேன் நானு. நெகட்டிவும் சொல்லி இதையும் ஓகே. என்னதான் நானு பெரிய ஆள் இல்லனாலும், சரி இந்த பையனும் இது பண்ணியிருக்கான். நம்மளும் பண்ணதுல தப்பு இல்ல. மேபி ஃபியூச்சர்ல பண்ணாம இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 12,000 நெனைக்கிறேன். இந்த ஆன்லைன் கோர்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு அதுல எப்படி சொல்றது? அதுல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்னடா அப்படின்ற மாரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஒரு பையன்ட்ட சொல்லியிருக்கேன். நம்ம வடிவேலு நண்பர்ட்ட. அவர்ட்ட தான் நெறையா எப்படி சொல்றது? நெறையா சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேத்த நெலைமை எப்படி சிச்சுவேஷனும் வரும். திடீர்னுட்டு ஒண்ணா இருக்க மாரி இருக்கும். காலையில எழுந்து நடந்து போற மாரி இருக்கும் ரொம்ப தூரம். எல்லா கதையும் சொல்லிட்டு ரிலீஃபா இருக்கும். இப்ப நான் சொல்லியிருக்கேன் இந்த மாரி குடுத்துருக்கேன். ஐயய்யோ! ஏமாந்துருக்கேன். ஏமாந்துருக்கேன்னு இல்ல. அதுக்கப்புறம் என்னால யாரும் ஏமாந்தது இல்ல. அத வாங்கிட்டு நெறைய பேர் ஏமாத்தி பிடிக்கலன்னு போயிருப்பாங்க. ஆனா நான் அதுலருந்து வாங்கிட்டு இது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வுட்டுட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ஓகே தான். அதிலிருந்து நான் இதுவரைக்கும் ஆன்லைன்ல ரொம்ப ஒரு 12,000ன்றது வந்து அதிகம் தான்.
ஆனா அதுக்கப்புறம் நான் எதுவும் அதுல இருந்து லாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு நானே மோட்டிவேட் ஆகிட்டு ஓகேன்னு விட்டுட்டேன். அது வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டைம் இந்த புது காலேஜ் இதையும் சொல்லலாம். சொல்லாம தான் ஃபர்ஸ்ட் 12th முடிச்சுட்டு ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அந்த 1 இயர் முடிச்சுட்டு அது அவங்க கணக்குல சொல்லணும்னா அது வேற. அதுக்கு ஒண்ணும் செட் ஆகலன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்துட்டு புதுசுல ஒரு 6 மாசம் இதயத்தின் குரல் தான் நம்மள காப்பாத்துனுச்சு. அப்புறம் யூடியூப்ல இருந்து வரும்போது தம்பிங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பிக்கு ஃபுட்பால் பிடிக்கும். அவனுக்கு ஃபுட்பால் வாங்கினேன். அப்புறம் இன்னொரு தம்பி வந்து கீபோர்டு. அவன் ஒரு கீபோர்ட் பார்த்து வச்சிருந்தான். ஒரு சர்ப்ரைஸா வாங்கிட்டு போனோம். அதுலயுமே சண்டை. என்னோட சின்ன தம்பி என்னடா எனக்கு எனக்கு வந்து ஃபுட்பாலே உனக்கு கீபோர்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த கீபோர்டு வேற கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஒரு நாள் ஃபுல்லா. அப்புறம் அடுத்த நாள் கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்து வாங்கினோம் அது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் தான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே நம்மளால பண்ண முடியும். இப்ப எப்படி சொல்றது? வர காசெல்லாம் வச்சு என்னால பண்ண முடியும். இப்போ அப்பப்போ வர்றது, வந்த உடனே பண்ண முடியும். ஆனா நான் யோசிச்சேன், ஓவரா யோசிச்சேன். என்ன யோசிச்சேன், இப்போ வரத குடுத்துட்டோம்னா, நம்மளால வந்து நம்மளையே நம்மள பின்னாடி பார்த்துக்க முடியாது அப்படிங்கும்போது, அத ஒரு சேவிங்ஸா பண்ணிட்டு நம்மளால ஒரு எப்படி ஒரு ரெகுலரான பேசிஸ்ல இங்கிலீஷ்லாம் பேசக்கூடாதுன்னு நெனச்சோம். அந்த மாரி நமக்கும் ஒரு எப்படி தொடர்ந்தே வரும். ஒரு நிரந்தர நிரந்தர வருமானம் அப்படின்ற மாரி, நம்ம ஒரு அந்த சேர்த்ததெல்லாம் வச்சு, ஒரு பிசினஸா, ஒரு ஜாபா மேபி ஏதோ ஒண்ணுக்காக நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, நம்மளால நெனச்சப்பலாம் பண்ண முடியும்னு இல்லாம, ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் பண்ணலாம்ல, நம்ம ஒரு இடத்துல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதெல்லாம் சேவிங்ஸ்ல இருக்கு இப்போ. கொஞ்சம் கொஞ்சம் பண்ணது, இப்ப கடைசியில ஓகே சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியா இருக்கு. அது எவ்வளோலாம் வேணாம். அது ஓகே தான். உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தா போதும், சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி வந்து பண்ணது. ஓவராலா எல்லாம் சொல்ட்டேன்னு நெனைக்கிறேன். அடடா! மானிட்டேஷன் கிடைக்க போதுன்னு சொன்னேன். காசு வந்ததுன்னு சொன்னேன். அதுக்கு நடுவுல சின்னதா சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் ஒரு டைம் மானிட்டேஷன்லாம் கிடைச்சிருச்சு. நானும் என் தம்பி குதிக்கிறோம். நானும் என்னோட சின்ன தம்பியும் ஓடிட்டு இருக்கோம். சின்ன தம்பி வேற எனக்கு அவன் மேல கோவம். அவன் சின்ன வயசுல அழகா வந்து எப்படி சொல்றது? குட்டியா இருப்பான். அழகா கையெல்லாம் குண்டா இருக்கும். கையில இந்த 5 விரல்ல பார்த்தீங்கன்னா, சின்ன விரலு இல்ல சின்ன விரல்னு இல்ல. எல்லா விரலையும் பார்த்தீங்கன்னா, இப்படி கை மடக்குனா கையிலேயே தொப்பை இருக்க மாரி இருக்கும். அத நாங்க கலாய்ச்சிட்டு இருப்போம். டேய் உன் கையிலேயே தொப்பை இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்தா இன்னும் பெரிய ரவுடி மாரி வளர்ந்துட்டாங்க. நல்லாவேன்னு இல்ல. ம் எப்படி சொல்றது? ஒரு மாரி ரகட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்னதா ஒரு குண்டா, ஒரு கொழு கொழுன்னு இருந்தா போயிட்டு க அடிச்சுட்டு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப என்னையோட ஹைட் ஆயிட்டு பாடி பில்டிங் மாரி இருக்கான் அவன். அப்பான ஜாலியா இருந்துச்சு அப்போ. அது நினைச்சாலே ஒரு மாரி ஜாலியா இருக்கு. அந்த மாரிலாம் ஓடிட்டு ஓடியாடிட்டு இருப்போம். அடிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்போம். நாங்க 3 பேரும் தம்பிங்க, அண்ணன் தம்பிங்க எல்லாரும் அடிச்சுட்டு விளையாடுவோம். நானும் என்னோட சின்ன தம்பி சண்டை போட்டுட்டு இருப்போம். உடனே என்னோட 2வது தம்பி நானும் வரேன்பான். அப்புறம் அதுவே ஒரு மாரி ஃபன்னா இருக்கும். என்ன சொல்லிட்டு இருப்பேன், "டேய் என்னடா நானும் இவனும் தான் சண்டை போட்டுருக்கோம். நீலாம் வரக்கூடாது" அப்படின்னு. டேய் சரியான சிரிப்பா இருக்குங்க அது. எப்படின்னா வந்து நானும் என் சின்ன தம்பியும் வந்து ஏதோ ஒரு இதுல சண்டை போட்டுட்டு இருப்போம். அப்ப என் 2வது தம்பி வந்துட்டு, "டேய் நானும் சண்டைக்கு வரேன்பான்." அது ஒரு மாரி செம்ம ஃபன்னா போயிட்டு இருக்கும். அப்புறம் நான் வரக்கூடாது. "போடா டேய் எங்க 2 பேரும் தான் சண்டை" அப்படிம்பேன். அப்புறம் என்னைய வந்து என்னோட 2வது தம்பி அடிச்சுட்டு, "டேய் நானும் சண்டையில இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாரி ஃபன்னா போயிட்டு இருக்கும். இப்பலாம் அப்படி இல்ல. அது எப்படின்னா, இது பசங்க பார்ப்பாங்களான்னு தெரியல. நம்ம டயலாக்ன்னு இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாரி சொல்றேன். பேரு எப்படி ஐயோ! மறந்துட்டேனே! என்ன சொல்லலாம்? பேரு சொல்லலாம்ன்னு நெனைக்கிறேன். இல்ல. பேரு சொல்ல வேணாம். இல்ல சொன்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி, நம்ம கிளாஸ்ல வந்து அகிலேஷ்ன்னு ஒரு பையன் இருப்பாப்புல. அவரு வந்து என்னோட 2வது தம்பி மாரியே இருப்பானா, அப்படி இருப்பான். இப்ப 3வது தம்பி மாரி வந்து கிளாஸ்ல ஓப்ளின்னு ஒரு பையன் இருப்பான். அவன் எப்படி சொல்றது? நான் குட்டி பையன் ஓப்ளின்னு தான் கூப்பிடுவேன் நானு. கூப்பிட மாட்டேன். பின்னாடி சொல்லுவேன். அவன கூப்பிட்டா கஷ்டமா இருக்குமான்னு தெரியல. சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் குட்டி பையன் ஓப்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்போம். அவன் வந்து அவன மாரி என் தம்பி இருந்தா கரெக்ட்டா இருந்திருக்கும் அப்படின்னு தோணும் எனக்கு. அவன் ஒரு மாரி குட்டியா இருப்பான். குட்டிப்பா கொஞ்சம் குண்டா, கொஞ்சம் எப்படி சொல்றது? தம்பி மாரி இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் குண்டா கையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பான். அதான் எனக்கு ஆசை. என்னோட தம்பியும் அப்படி இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால வந்து குட்டி பையன் ஓப்ளி நல்ல பையன். அவன் வந்து எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனோட ஃபோன்லாம் வாங்கி வச்சுட்டு, அவன் ஃபோன் அவன்ட்டயே இருக்காதா? அவன்ட்டயும் இருக்காதுன்னு இல்ல. பாஸ்வேர்ட்லாம் மாத்திட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனும் அதெல்லாம் எப்படி சொல்றது? ஃப்ரீயா எடுத்துப்பான். ஒரு மாரி ஜாலியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி இருப்பான். குட்டி பையன் ஓப்ளி. தம்பி மாரி இருப்பான். அந்த மாரி வந்து வேற எதுவும் நடக்கலன்னு நெனைக்கிறேன். ஓகே நம்ம சொன்ன மாரி வந்து யூடியூப் ஜர்னி அப்டின்னா இது. வேற ஏதாச்சும் மறந்துட்டேனா? ம். இப்போ வந்துட்டு பாருங்க. இப்போ வந்து எங்க நிக்குது யூடியூப் ஜர்னி அப்டின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேபி ஃபியூச்சர்லாம் இவ்ளோ இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு தெரியல. இத பண்ணுவேன். ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாரி உட்காந்து பண்றது அப்டின்ற மாரிலாம் பண்ணுவேன். இப்பவே எனக்கு ஒரு மாரி ஓகேவா இருக்கு. நானே ஏதோ பாருங்க, ஏதோ வாயில ஏதோ பண்ணிட்டுருப்பேன்னு நெனைக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல குளிச்சுட்டு வந்தேனா, குளிச்சுட்டு வந்துட்டு அதெல்லாம் ஒரு மாரி இருக்கு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
பேக் டு தி ஸ்டோரி அப்படின்ட்டு அதெல்லாம் பண்ணிட்டு ஓரளவுக்கு எல்லாமே வந்துடுறேன் அவனையெல்லாம் சொல்கிறேன். இப்போ ஒரு மாதிரி சேவிங்ஸாக இருக்குன்ட்டு. அப்புறம் இன்னொன்று மினிமம்ஸ் தமிழ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதில் தான் இந்த வீடியோலாம் போடுவோம். இது திருப்பி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் எனக்காகவே சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி இது என்னதான் வியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு இப்போ எப்படி கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. உக்காந்தேன். உட்காந்துட்டு ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் பின்னாடி இருந்தெல்லாம் ரீக்ரியேட் பண்ணேன். அது இல்லாமல் என்னோட வரைகிறதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. இப்போ ஒன்று சொல்ல மாதிரி நினைக்கிறேன். அந்த சைக்கிளை பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்றது காலேஜ்ல இருந்து ஆப்போசிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு முடியலாம் பாருங்க. இது ஒரு மாதிரி கொச கொசவன்ட்டு போட்டுட்டு கோளாறா இருக்குன்னு நினைக்கிறேன். கோளாறா இல்லை ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இருக்கேன். ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கு. மேபி நானே இதை ஃபியூச்சர்ல கேட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். சர்ப்ரைஸா யாராச்சும் கிளாஸ்ல இருந்து கேட்டுட்டு நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ நான் வந்து கிரியேட் பண்றது. ஏன்னா நம்ம எதிர்பார்க்க கூடாதுல்ல. நம்ம நிறைய வியூஸ் போகணும், நிறைய பேர் பார்த்து கமெண்ட் பண்ணணும். அதெல்லாம் எதிர்பார்த்தா வந்திருக்க முடியும் மினிமம் சேனலுமே. இது மினிமம் தமிழும் அதே மாதிரி தான். தோன்றப்ப பண்ணோம். ஒரு நல்ல எனக்கு ஒரு ஐடியா தான். ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, என்னதான் வீட்ல சொல்ல முடியல. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. பழைய ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க. திடீர்னு பேச முடியலனா இது ஒரு ஆப்ஷனா இருக்கும். டக்குன்னு எடுத்து பேசுறதுக்கு. பின்னாடி ஒரு கஷ்ட நாள் பேசலாம். பேசினதே ஒரு கஷ்டமா இருக்கும் டைம்ல கேட்கலாம். ஓகே தான். எதை பத்தி சொல்லணும்னா இந்த சைக்கிள் பத்தி தான் சொல்ல. இந்த சைக்கிள் தான் வந்து ரீசெண்டா செஞ்சேனா இது வந்து கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில நண்பர்கள் கண்டுபிடிச்சாங்க. என்னோட சின்ன தம்பி கண்டுபிடிச்சிட்டான். இருங்க நான் எப்படி காட்டுறேன்னா இப்படி காட்டுறேன். எப்படி வேணா காட்டலாம்னு நினைக்கிறேங்க. நான் மட்டும் கையில இப்படி வச்சு காட்டுறேன் தம்ப்நெயிலுக்கு அப்படின்ற மாதிரி காட்டணும்னு சொல்றேன். இருங்க அப்படியே வைக்கிறேன். அடடா நண்பா நெல்லுங்க. வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். வச்சுட்டேன். அடடா. வச்சுட்டேன் இப்போ. நீங்க பார்த்துட்டு நான் வேற கேமரா க்ளோஸ்ல காமிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த மாதிரி இது வந்து என்ன சைக்கிள்னு சொல்லுங்க. நான் என்னோட சின்ன தம்பிட்ட தான் கேட்பேன். அவன் வந்து கொஞ்சம் ரகடான ஆளு. டக்கு டக்குன்னு சொல்லிடுவான். ஏதாச்சும் வரைஞ்சனாலும் கேட்பேன். டேய் என்னடா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டான். இந்த அளவுக்கு நீங்க கெஸ் பண்ணியிருக்கீங்க. முதல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீடியோ பார்ப்பாங்களானே தெரியல. ஓகே நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி வந்து விஇபி படத்துல வர அந்த சைக்கிள் தான் செய்யணும்ட்டு ஒரு ஐடியா. கலர் அடிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஓகேவா இருந்துச்சுங்க. அதே எனக்கு கலர் அடிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுது. ஒரு நானே மனசை தேர்த்திக்கிட்டேன். சரி ஓகே பண்ணதே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் அதே இடத்துல வச்சிடறேன். அந்த ஃப்ரேம்லயே அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைம் ஃப்ரேம் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறதெல்லாம். ஓகேங்க சொல்லிட்டு நினைக்கிறேன். ப்ரெசென்ட்ல இந்த மாதிரி நம்மளாலன்னு கொஞ்சம் பிரச்சனை. கொஞ்சம் எப்படி சொல்றது வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும்ல. அது நம்ம மேலதான் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னு இல்லை. நிறைய ஃபன் ஆயிடுச்சு. அதனால ப்ரெசென்ட்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. பாஸ்ட் அப்படிங்கும்போது ஒரு நல்ல மெமரிஸ் யூடியூப்ல இவ்வளோலாம் பண்ணிட்டு இவ்வளோலாம் பண்ணியிருக்கோன்ட்டு சொல்லிட்டு எனக்கே ஒரு மோட்டிவேட்டா இருக்கு. அடுத்து நம்ம இப்போ இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணுவோம் நிறைய நாள் இது எனக்கு தெரிஞ்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். நம்ம உட்காந்து பேசுறதுல அதெல்லாம் நம்ம இப்போ ஓரளவுக்கு ஓகேவா அதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். முன்ன சம்பளங்கள் போட்டு ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். இப்போ ஒரு மாதிரி ஃப்ரீயா உட்காந்துட்டு அப்படியே ஒரு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி சொல்றது இப்பதாங்க பிரச்சனையே. ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃபியூச்சரு அப்படிங்கும்போது ஃபியூச்சர்ல இப்போ என்ன பண்ண போறோம். ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ண போறோம் நாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் இதுக்கு முன்னாடி நாள் நேத்திக்கா முன்னாநேத்திக்கா ஒரு நாள் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு. ரொம்ப நாள் எதுவுமே பண்ணல செய்யல வரையல அப்படிங்கும்போது ரொம்ப என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த விஇபி பைக் வந்து பண்ணது. பைக் பிளஸ் சைக்கிள். அதுக்கு என்ன பைக்கு பேர் வைக்கலாம். பைக் பிளஸ் சைக்கிள் பைசைக்கிளா. அடடா. இது இல்ல அதுதான் வச்சிருக்காங்களே. சைக்கிள் பைசைக்கிள் சரி ஏதோ ஒண்ணு அதை பண்ணோம். அப்புறம் ஒன்று வரைஞ்சோம். அந்த வரைஞ்ச நான் ஏன்னா வீடியோ போடுறதுக்குள்ள நான் ஃப்ரேம் போட்டுருவேன். அந்த வரைஞ்சதையும் இந்த பக்கம் அந்த வரைஞ்சதை வைக்கிறேன். இந்த பக்கம் அந்த ஃப்ரேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள போட்டுருவோம் ஃப்ரேம். அதை வந்து வீடியோ வந்து டிஸ்பிளே பண்றேன். தம்ப்நெயிலுக்குலாம் என்னென்னமோ யோசிச்சாங்க. என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இப்படியே அந்த கிரீன் ஸ்க்ரீன்ல எடுத்துட்டு இல்ல ஏஐலாம் இருக்கும். நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவர்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு ரொம்ப நல்லா வைக்கலான்னு இருக்கேன். முடியெல்லாம் கோளாறா இருந்தாலும் பசங்க சொல்லியிருக்காங்க டி கெத்தா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சரி நமக்கு எத்தனை இல்லைனாலும் ஓரளவுக்கு புதுசாக கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி அந்த ஃப்ரேம் வந்து போட்டு நான் வந்து வைக்கிறேன். அந்த மாதிரி ஆயிடுச்சா. அதனால வந்து இப்போ எனக்கு பண்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது பண்றதுக்கும் இல்லை வரையவும் மாட்டேன். அப்படிங்கும்போது காலேஜில் சில பல எழுதுறதெல்லாம் இருக்கு. அது மாதிரி ஏதாச்சும் ஒரு படம் தான் நம்மளை காப்பாற்றும் நிறைய நேரத்துல. அது மாதிரி படத்தை ஏற்றிட்டு அதை அப்படியே பார்த்துட்டு எழுதிட்டு அதான் நினைக்கிறேன். எழுதிட்டு ஃபியூச்சர்ல பார்க்கணும். நிறைய ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு. நம்ம வந்துங்க ஓவர் திங்க் பண்ணி பண்ணி நமக்கு வேற யாரும் பிரச்சனையே கிடையாது. நமக்கு வெளியில இருந்துலாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் தான் பிரச்சனை வரும். நமக்கு நம்ம தான் பிரச்சனை.
நமக்கு இப்ப எப்படி சொல்றது? நம்ம தப்பு பண்ணாலும், நல்லது பண்ணாலும், நமக்குள்ளேயே நண்பர் ஒருத்தர் இருக்காரு. நண்பர்ன்னு சொல்ல வேணாம். நம்மளே வந்து ஆல்டர்னேட் ஈகோவா, இல்ல நெறையாத்தையும் நம்ம பார்க்கறதுனால நம்மளே அந்த கேரக்டரா மாறிட்டோமா அப்படின்னு தெரியல. அதெல்லாம் சொல்றது ரொம்ப பெருசா இருக்கும். எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு நல்லது பண்ணாலுமே, நானே சொல்லிக்குவேன். "டேய் பரவாயில்ல நண்பா, நல்லது பண்ணியிருக்கியேடா, அப்புட்றா" அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பெருமைக்கு சொல்ற மாரி இருக்கும். ஆனாலும் இவ்ளோ சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது, அதையும் ஒரு சின்ன ஒரு கிரியேட்டா எப்படி சொல்றது? சின்ன சின்னதெல்லாம் இதெல்லாம் இப்ப நான் சொல்லி வச்சுட்டேன்னா, ஃபியூச்சர்ல நான் பார்க்கும்போது கண்டிப்பா நல்லா இருக்கும். நான் பெருமைக்கு சொல்றேன்னு நெனைக்காதீங்க. அது ஒரு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா, அது எனக்கு பின்னாடி பார்க்கும்போது நிஜமாலுமே எப்படி சொல்றது? ப்ராமிஸா, சத்தியமா அப்படின்னு சொல்ல வந்தேன். இப்போ நீ பேசும்போதே பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் நான் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன், பேச முடியாத அளவுக்கு. அது மாரி இப்ப நான் கேட்கும்போது நான் சிரிப்பேன். அந்த மாரி வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ரீசென்ட் டேஸ்ல கடைசியா குடுத்ததுன்னா என்ன? கடைசியா குடுத்ததுன்னா, "டேய் நண்பா மறந்துறாதடா சொல்றா." கடைசியா குடுத்தேன்னா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. கடைசியா என்னடா பண்ணேன்? ஆ ஆ கடைசியா என்ன பண்ணேன், காலேஜ்ல இருந்து சொன்ன மாரி வந்து நானும் வடிவேலு வந்து நடந்துட்டு இருந்தோம். நெறைய மனசுல இருக்க மனக்குமுறல்கள், அ மன உளைச்சல்கள், அது மனதெல்லாம் இல்ல, மனசுல நெறைய இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லிட்டு, நான் ரொம்ப தூரம் இருக்குங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கவும் எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா தெரியும். "டேய் காலேஜ்ல இருந்து ஒத்த கால் மணி நேரத்துக்கு பேசிட்டே வந்துட்டியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் வந்துட்டோம். என்னதான் இருந்தாலும் பேசினாலும் எனக்கு ஒரு மாரி தான் இருந்துச்சு. அப்போ ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாரி காந்திபுரம் பஸ் எங்க ஏறணும்னு சொல்லிட்டு. என்னதான் அவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே, "அண்ணா நாங்களும் அங்க தான் போறோம். வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனோம். வடிவேலு கேட்டாப்புல, "என்ன நீ மட்டும் வாண்டடா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு ஒரு மாரி இருந்துச்சு. "டேய் பரவால்ல, நீ என்னதான் உனக்கு பிரச்சனையா இருந்தாலும், அத நீ ஷேர் பண்ணா உனக்கு ஓகேவா இல்லனாலும், ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்கும்போது பண்றியே அப்படிங்கும்போது எனக்கு ஒரு நல்லா இருந்துச்சு. அதான் கடைசியா ரீசென்ட்டா நடந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் போனோம்னா, ஒரு நாள் எப்படி சொல்றது? இது வந்து ஐயோ! தெரியலையே பசங்கலாம் கேட்டா என்ன நினைப்பாங்கன்ட்டு, அந்த மாரி வந்து முன்னலாம் காலேஜ்ல ஹாஸ்டல்ல இருக்கும்போது என்ன பண்ணுவேன், திடீர்னுட்டு டக்குனு லஞ்ச்லாம் விட்டுட்டு டக்குனு வந்து ஒரு எக் பப்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு டக்குனு போயிடுவேன். போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துருவேன். எனக்கு கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்கி குடுக்க கூடாதுன்னுலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸுக்கு. வாங்கி குடுப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு அந்த டைம்ல ஒரு மாரி கொச கொசன்னு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ரீசென்ட் டேஸ்ல ஒரு டைம் சாப்பிடல. பசிச்சது. பேராசை யாருக்கு தான் விட்டது அப்படின்ற மாரி போயிட்டு ஒரு 2 பப்ஸ் டக்குனு டேய் அதுவும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, ஒரு மாரி ஒரு கட்டுல பூந்து அடிக்கடி சொல்றேன்னு நெனைக்கிறேன். காலேஜ் பசங்க பார்ப்பாங்களான்னு தெரியல. பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த மாரி ஆடிட்டோரியம், சி பிளாக் நடுவுல ஒரு ரோடு போகும். அந்த இடத்துல போலாம்டா டேய் யாருமே இல்லடா சாப்பிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனேன். எனக்கு வெளிய வந்தோனே தெரிஞ்சுச்சு. நீ 2 சாப்பிட மாட்டடான்ட்டு. டக்குன்னு பார்த்தேன், அக்காலாம் இருப்பாங்கல்ல கார்டன்லாம் அது இது புல்லெல்லாம் வெட் ப இது ஐயோடா! புல்லெல்லாம் வெட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு கட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அவங்க இருந்தாங்க. "அக்கா பப்ஸ் சாப்பிடுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டேன். குடுத்துட்டு வந்தம்போது நான் சாப்பிட்டுருந்தேன்னா கூட எனக்கு அது எப்படி சொல்றது? ஒரு மாரி நல்லா இருந்திருக்குமான்னு தெரியல. டக்குன்னு குடுத்துட்டு அக்கா கேட்கறாங்க, "ஏன்பா?" அப்படின்னு சொல்லிட்டு "ஏதாச்சும் கலந்துட்டியாடா?" அப்படின்ற மாரி பார்த்தாங்களான்னு தெரியல. அப்படி சொல்லக்கூடாது. கேட்டாங்க, "இல்லக்கா சாப்பிடுங்க" அப்படின்னேன். அவங்க எங்கேயோ வச்சுட்டு வந்தாங்கன்னு நெனைக்கிறேன் அவங்களோட லஞ்ச் பேக்ல. அப்ப நான் கொஞ்சம் தூரம் உள்ளார வந்துட்டு, ஒரு இடத்துல ஆ பர்ட்டிகுலரா சொல்லணும்னா, அந்த காலேஜ்ல இருக்க பசங்களுக்கு தெரியும். நேரா வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது? ஒரு லெஃப்ட் எடுக்கிற இடத்துல ஒரு சின்ன இடம் இருக்கும். ஒரு என்ட்ரன்ஸ் மாரி. அங்க உட்காந்துட்டு சாப்பிட்டு பொறுமையா வந்துட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்தேன். அது. இதுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி போணும்னா, மார்ச் பாஸ்ட் பண்ணணும் அப்டின்னாங்க ஆனுவல் டே அப்போ. அப்போ வந்து பிஸ்கெட்டு, 7அப்லாம் குடுத்தாங்க. அப்போ வந்து அக்காங்கலாம் இருந்தாங்க. சரி நம்மளால வாங்கி தான்டா நம்ம குடுக்க மாட்றோம். இருக்கிறதாச்சும் குடுக்கலான்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்ட்ட குடுக்கவும் எனக்கு என்னடான்ற எல்லாருமே குடிச்சுட்டாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்டின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க அக்கா இந்தாங்க ஜூஸ் குடிங்க அப்டின்னு. அவங்களும் கேட்டாங்க ஏன் அப்டின்னு சொல்லிட்டு, இல்லக்கா குடிங்க அப்டின்னு சொல்லிட்டு குடுத்துட்டோம். அப்புறமேல் நான் கொஞ்ச தூரம் நடந்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க ஏன் குடிக்கல அப்டின்னு சொல்லிட்டு, இல்ல எனக்கு ஜூஸ் குடிக்க கெமிக்கல் அப்டின்னேன். டேய் கெமிக்கல் ஏன்டா அவங்கள்ட்ட குடுத்த அப்டின்னாங்க. எனக்கு குடிக்க இஷ்டம் இல்ல. ஒரு வேள அவங்க வேலை செய்றப்ப அந்த ஒரு சின்ன இது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி குடுக்கலாம். அப்புறமா அது குடுத்தேன். இது பண்ணது பப்ஸு, அப்புறம் இது குடுத்தேன். இதுக்கு முன்னாடி வந்து எப்படி சொல்றது? இதுக்கு முன்னாடி பண்ணலன்னு நெனைக்கிறேன் காலேஜ்ல. வெளியில நெறைய குடுத்திருப்பேன். அத நீ ஏமாந்தனா என்ன கதைன்னு தெரியல. அதனால தாங்க இன்னைக்கு பிரச்சனையே. "என்னடா நீ மட்டும் குடுத்துட்டு இருப்ப. நம்மளே இங்க என்ன நெலைமையில இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு. ம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுல எப்படி சொல்றது? மேபி இந்த சொசைட்டிலாம் வந்து அவங்களோட நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணலங்கும்போது, நம்மள ஒரு இடத்துல போய் தள்ளுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஹெல்ப் பண்றோம். அவங்க நம்மள பார்த்து கடவுள் மாரி இல்லனாலும், "என்னடா இவன் இந்த இடத்துல ஹெல்ப் பண்றான்" அப்படிங்கும்போது அது எப்படி சொல்றது? ஒரு மார்க் எடுத்த பையன ஒரு கிளாஸ்ல அப்ரிஷியேட் பண்ணும்போது உனக்கு என்ன விதமா இருக்குமோ, அப்படி இருக்கும்னு நெனைக்கிறேன். மேபி வந்து அதனால எனக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி, அதுக்கு நடுவுல ஃப்ரெண்ட்ஸுக்கு நெறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் சொல்ல வேணாம். அந்த மாரி வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பேன். அப்படிங்கும்போது அது ரொம்ப நல்லாருக்கும் அது. ஒரு கிளாஸ்ல ஆ ரீசென்ட்டா நடந்துச்சுன்னா இப்ப தான் ஞாபகம் வருது. ஓகே தான். அது என்ன நடந்துச்சுன்னா ஒரு கிளாஸு கொஞ்சம் ஒரு மாரி கொஞ்சம் ஓவர் திங்கான டே தான் அது. அன்னைக்கு வந்து கிளாஸ்ல இருந்தோம்.
எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் முடியல. ஒரு மேம் வந்து புது மேம் வந்துட்டாங்க. ஓகே தான். அழகா இருந்தாங்க, வந்தாங்க. அ அப்படி சொல்லக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். அழகா இருந்தாங்கன்னா, அது வேற மாதிரி கியூட்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ ஆ அப்படி வச்சுக்கலாம். இருந்தாங்க. நானா, "டேய் நமக்குடா வேற நமக்கு சும்மாவே பேச வராது. நம்ம எப்படிடா எப்படி சொல்றது? நம்ம பார்த்தாலே நம்மள மொறைக்கிறாங்களோ!" அப்படின்ற மாரி இருக்கும். அது எப்படின்னா, அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. இப்ப பாருங்க வீடியோ லைட் வச்சிருக்கோம். நமக்கே பார்க்கும்போது, "டேய் நீ உண்மையாலுமே நீ அழகா இருக்கியாடா?" அப்படின்ற மாரி எனக்கே ஒரு மாரி டவுட்டா இருக்கும். ஓகே தான் நம்ம மனசுல இருக்க பேசுற அந்த பாட்காஸ்ட்டு. அந்த மாரி இந்த முடிக்க போற நேரத்துல என்னடா அப்படின்னு கேட்காதீங்க. தோணுச்சு சொல்றேன். அந்த மாரி அவங்க பார்த்தாங்களா, பார்ப்பாங்க. டேய் என்னடா ஒரு வேள நம்ம ஏதோ எப்படி சொல்றது? நம்ப எழுதாம இருக்கோம்னு மொறச்சு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துல ஒரு செவுருலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல கொஸ்டின் பேப்பர்ல தானே நீங்க வரையக்கூடாதுன்றீங்க. போங்கடா நான் செவுருல வரையறேன்னு சொல்லிட்டு, ஒரு மரம் வரைஞ்சேன். அப்புறம் ஒரு ஃப்ளவர் வரைஞ்சேன். அப்புறம் எம்.டபிள்யூன்னு போட்டு சைன்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து கொஞ்சம் நல்ல மேம் தான். புது மேம்ங்க அவங்களுக்கு கொஞ்சம் பயம். எல்லாத்தையுமே திட்டணும் அப்படின்ற மாரிலாம் இல்லாம, ரூல்ஸ் இதான் இது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இல்லன்னா நெறைய பேர் என்ன திரும்புற அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூடா இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு ஒரு கட்டத்துல ஒரு பையன பார்த்து சிரிச்சாங்க. "டேய் போடா டேய்! அந்த பையன மட்டும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். யோசிச்சுட்டு கடைசியா எக்ஸாம்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடிலாம் எக்ஸாம் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லுவேன். "டேய் எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணுங்கடா. எல்லாமே பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் வந்து என்ன சிக்கல்கள் அப்படின்னு தெரியல. எனக்கே ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இல்லங்க. ஓகே போடா அப்படின்ற மாரி. என்னதான் பண்ணாலும் என்ன நடக்கும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அது தப்பா கரெக்ட்டான்னு தெரியல. மன வருத்தமா தான் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல கரெக்ட் பண்ணலாம். பண்ண மாட்டேன்னு நெனைக்கிறேன். சரி ஓகே அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த மாரி வந்து ம் அப்பலாம் முடிச்சம்போது முடிச்சுட்டு என் பக்கத்துல இருந்தது வந்து ஒரு அண்ணனா, பையனான்னு தெரியல. நமக்கு வந்து 1 இயர் மேல இருந்தாலும் பையன் தான். அது புரியும். ஓகே தான். அந்த மாரி வந்து இருக்கும்போது, ரொம்ப ஒரு மாரி டென்ஷனா இருக்க மாரி இருந்துச்சு. அப்பயே பார்த்தேன். சரி அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சோனே நான் பக்கத்துல உட்கார்ந்துருக்க மறந்துட்டாப்புல நண்பரு. நான் வேற இந்த பக்கம் எப்படி சொல்றது? ஒரு பெஞ்ச்ல இருந்து 2 பேர் உட்காரலாமா? செவுத்து பக்கத்துல இருக்கும்போது நான் வரைஞ்சிருப்பேன். அதுக்கு பக்கத்துல நான் இருந்தேன். இவரு எந்திச்சா தான் நான் போ முடியும் இந்த பக்கம். அந்த மாரி எக்ஸாம் முடிஞ்சுச்சு. நம்ம ஆள் வேற அவசர அவசரமா எழுதிட்டு இருந்தாரு. எல்லாமே எந்திச்சு போறாங்க. அப்ப எனக்கு ஒரு குஜால் ஆயிடுச்சு. "டேய் பரவாயில்லையேடா! நீ நல்லா ஹெல்ப் பண்ண. இதுலயுமே நீ பொறுமையா இருக்கியே!" அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுட்டு எல்லாருமே போனாங்க. நம்மள பார்த்தாங்களான்னு தெரியல. அதுக்காக நம்ம உட்காரல. உண்மையாலுமே ஏதோ பண்ணிட்டு இருந்தார் நண்பரு. நான் எந்திரிக்க சொல்லணுமா? சும்மாவே நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு அத டிஃபைன் பண்ணல. அத மாத்தணும்ல ஃபியூச்சர்ல வந்து எப்படி கூச்சமா இருக்கு. ஒருத்தவங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். இந்த மாரி வந்து அவங்களுக்கு ஒரு ஏதோ நடக்குது. நம்மளால வந்து மாத்த முடியும். ஒரு அட்வைஸ் பண்றதுலாம் எப்படின்னே தெரியலங்க. நம்மளா போயிட்டு அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு வேள டேய் இவன் யார்றா நமக்கு அட்வைஸ் பண்றதுக்குன்னு பசங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் நெனைக்கிறாங்களான்னு கூட தெரியல. அதெல்லாம் வந்து அதான் நான் சொல்றேன்லங்க, வெளியில இருந்து யாருமே எனக்கு சொல்ல தேவையில்ல. ஒரு தப்பு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அத வந்து வெளியில இருந்தவங்க வந்து, "டேய் நீ தப்பு பண்றேன்லாம் எனக்கு சொல்ல தேவையில்ல. நானே அதுக்கு முன்னாடி டேய் நீ இந்த 3 தப்புலாம் பண்ணிட்டடா" அப்படின்ற மாரி நானே ஃபீல் பண்ணிப்பேன். அதனால சொல்றேன். அந்த மாரிலாம் இருக்கும்போது எனக்கு கேட்கறதுக்கும் ஒரு மாரி இருந்தோனே, எங்க மேம் பாக்குறாங்க. டேய் பாத்துட்டு அவங்க பாட்டுக்கு சிரிக்கிறாங்க. டேய் பரவாயில்லையே இந்த காலத்துலயும் இந்த மாரி பையனா அப்படி அவங்க ஒரு எப்படி சொல்றேங்க ஒரு 2 செகண்ட் தான். எப்படி சொல்றேன் இந்த பக்கம் பாத்துட்டு மேம் பாக்குறேன், மேம் பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. ஒருவேள நம்ம இருக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டுக்கும் அவங்களும் இருந்திருக்கலாம். பரவாயில்லையே இந்த பையன் பேப்பர் குடுத்துட்டான் எழுதுறதுக்காக உட்காருங்கடான்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு மாரி அவ்வளவுதான். என்னதான் ஓவர் திங்கான டே ஒரு மாரி மோசமா போயிருந்தாலும், ஓகேடா டேய் நம்ம யாரோ ஒரு பையன பார்த்து சிரிக்கிறோம் வச்சு கடைசியில நம்ம நல்லது பண்ணத பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா அவங்க சிரிக்கிறாங்க. டக்குனு பக்கத்துல இருந்த நண்பர் வந்து இடம் விட்டுறாரு, வழி விட்டுட்டாரு வெளிய வரதுக்கு. நான் பார்க்குறேன், டேய் என்னடா இது நடக்கிறதுக்காக தான் நமக்கு இதெல்லாம் இப்ப வெயிட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிரிச்சுட்டே வெளிய வந்துட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டேன்னு நெனைக்கிறேன். நான் எதுக்கு சொன்னேன்னே தெரியல. சொல்லிட்டேன். ம் நான் ஹெல்ப் பண்ணது. அந்த மாரி நடந்ததா அத சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பென்னு குடுப்பேன். திடீர்னுட்டு வீட்ல 2 பென் இருந்தா பாக்கெட்ல எடுத்து போயிடுவேன். திடீர்னு பென்னு யாருக்காச்சும் நான் டக்குன்னு பென்னு குடுப்பேன். அவ்வளோதான்டா. இன்னைக்கு இதான்டா நமக்கு கதையே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு, அது வந்து நல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாலே. அந்த மாரி பண்ணுவேன். இதான் ஃபியூச்சர்ல அதான் நான் யோசிச்சிருக்கேன். நம்ம ஒரு ஸ்டேபிளான இடத்துக்கு போயிட்டு, ரெகுலரான ஹெல்ப் பண்ற மாரி ஒரு இடத்துக்கு வரணும்னு தான் எனக்கு ஆசையே. ம். ஆசைன்னு சொல்லணும்னா எப்படின்னா, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அது ஓவரா இருக்க மாரி இருக்கும். ஆனா உண்மையாலுமே மனசுல இருக்கிறது இதுதான். எப்படி சொல்றது? ஒரு நல்ல ஜாபு, பெரிய இடம், காரு, வீடு. வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஆசை இருக்கு. மேபி நான் ஃபியூச்சர்ல மாறலாமான்னு தெரியல. இப்போ இருக்க அந்த ஒரு அறிவு, அந்த ஒரு எப்படி சொல்றது? புரிஞ்சுக்கிற தன்மைக்கு யாரையும் ஏமாத்தக்கூடாது. அ எப்படி சொல்றது? மனதளவிலயோ, இதளவிலோ வந்து புண்படுத்தக்கூடாது யாரையும். டக்குன்னு புண்படுத்தினா சாரி கேட்கணும். அதுவுமே எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். ரீசென்ட்டா சொல்லப்போனா சந்தீப். அதுக்கப்புறம் நண்பர்ட்ட சாரி கேட்டு அது மாரி நல்லா போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து யாராச்சும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ற மாரி ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இதான் நம்மளோட ஆசை. எனக்கு தெரிஞ்சு கடைசியா சொல்றேன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி வந்து பிரசன்ட்ல கொஞ்சம் பிரச்சனைலாம் நடந்துச்சு. இந்த மாரி வீடியோலாம் பண்ணோம். ஒரு மாரி நல்லா இருக்கு. இந்த மாரி யூடியூப் பத்தி சொல்லியிருந்திருக்கோம். நம்ம சேனல்லயும் வீடியோ போடுவோம்ன்னு சொல்லியிருக்கோம், போடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஆ ஓகே தான்.
ப்ரெசென்ட்ல நடந்த பிரச்சனையினால இது பண்றோம். பாஸ்ட்ல நல்ல ஒரு மெமரிஸ் யூடியூப் அதை சொல்லியிருக்கோம். அப்புறம் ஃபியூச்சர் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ அதாங்க போயிட்டு அந்த ட்ரெஸ்லாம் மாத்திட்டு, ட்ராயர்ஸ்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எழுதுறது இருக்கு. ஆஹ் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. எல்லாம் ஒரு நாள் மாறும் அப்படின்னு மனசுல நம்பிக்கை வளர்த்துட்டு, அப்படின்னு இல்ல. இன்னைக்கு இருக்கிறதே நல்ல நாள் தான். இருக்கோம், நினைச்சா வீடியோ பண்றோம், ஃபோன் இருக்கு, மைக் இருக்கு. மேபி நாளைக்கு போட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம், கேட்கலாம், ஜாலியா இருக்கும். அந்த சின்ன சின்ன இன்னும் கொஞ்சம் ஆசைகள் இருக்கும்ல, என்னதான் இருந்தாலும். இந்த பிரச்சனைலாம் முடியும்னு சொல்லிட்டு, அதுக்கு சொல்றேன். அந்த ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு நாள் அப்படின்ட்டு காத்து கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் ஏத்திட்டு, எழுதுறது கொஞ்சம் இருக்கு. ஃப்ரெண்டுட்ட இன்னொன்னு கேட்கணும். ஒரு சின்ன இது கார்த்தி நண்பர்ட்ட ஒண்ணு கேட்கணும். அத அனுப்ப சொல்லிட்டு, அதெல்லாம் பண்ணிட்டு, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட் தான். உங்களால முடிஞ்சத பண்ணணும். முடிஞ்சத பண்ணிட்டு அதிகமா யோசிக்க கூடாது. எப்படின்னா, ஒரு டைலாக் சொன்னாங்க. எப்படின்னா, நம்மளால நம்மளால சால்வ் பண்ண முடியும். நம்மளால ஒரு பிரச்சனைய தவிர்க்க அடடா அப்படி கிடையாது. நம்மளால ஒரு பிரச்சனைய சால்வ் பண்ண முடியும்னா, அத பத்தி யோசிக்கக்கூடாது. நம்மளால ஒரு பிரச்சனைய சால்வ் பண்ண முடியலன்னா, அத பத்தி யோசிக்கக்கூடாது. ஆக மொத்தத்துல பிரச்சனை பத்தி யோசிக்கக்கூடாது. வரத பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஒரு மாரி மனசுல ரிலீஃபா இருக்கு. இன்னைக்கே பார்த்தீங்கன்னா, மண்டே தான். டியூஸ்டே வந்து பசங்க கூட பேசின 2வது ஒரு வீடியோ போட்டுட்டு, இது வந்து அடுத்த வாரம் தான் வரும். ஆ ஓகே தான். மேபி அடுத்த வாரத்துல நெறைய வேலைகள் இருக்கனால இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே மனச தேத்திக்கிறேன். அதுக்குள்ள வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி ஃப்ரேம் போடணும். அந்த ஃப்ரேம் போட்டத இந்த வீடியோல ஆட் பண்ணணும். ஓகே. தம்ப்நெயில் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வைக்கணுன்றது ஒரு இது. இதுல இருந்தா 3 டைம் முருகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 அப்டேட் பண்ணணும். மேபி இத முடிச்சிடலாம்னு நெனைக்கிறேன். எனக்கு இன்னும் பேசணும்னு தோணுது. ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியல. ஓகே தான். ஓரளவுக்கு ஃபீல் குட்டா இருக்கு. நம்ம வந்து முடிச்சிடலாம். ஐ திங்க் நல்லதா இருக்கு. என்னடா முடியெல்லாம் ஒரு மாரி போட்டு ஒயிட் ஃப்ரேம்லாம் வைக்கணும்னு நெனச்சேன். பழைய ஃப்ரேம்லாம் மேல இருக்கு. புது புது ஃப்ரேம்லாம் வைக்கணும்னு நெனச்சேன். ஃப்ரேமையும் வச்சுட்டேன். அப்புறம் பொம்மை வச்சிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா பேசியிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்துருக்க மாரி இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எதையோ நோக்கி ஏதோ பேசுற மாரி இருக்குன்னு நெனைக்கிறேன். யாரையோ பத்தி எதுக்கோ. அதெல்லாம் விட்டுட்டு இந்த டைம் வந்து ஒரு ரிலாக்ஸா நல்லா ஒரு பொம்மை செஞ்சோம். ஒரு ஒரு நல்லா ஒரு டிராயிங் வரைஞ்சோம். அத நான் வச்சிருவேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நெனச்ச மாரியே கொஞ்சம் ரிலீஃபா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா யாருக்கும் எப்படி சொல்றது? யாரையும் இது பண்ணாம, ஓகே நம்மள பத்தி ஒரு இத சொல்லிட்டு ஃபீல் குட் ஆக்குனது. நல்லா தான் இருக்கு. அடடா! எனக்கு ஒரு டைம் பயமாயிடுச்சு. கிரீன் லைட் எரியலையேன்னு சொல்லிட்டு, அப்ப எனக்கே ஒரு மனசு ஆறுதலா இருக்கு. இதுவும் ரெக்கார்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டா ஃபுல்லா ரெக்கார்ட் ஆனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே நான் முடிச்சிடலாம்னு நெனைக்கிறேன். இப்போ எத வச்சு முடிக்கிறேன்னு தெரியல. நம்மளோட விஹிபி பைக் வச்சு முடிச்சிடலாம். ஓகே நம்ம வந்து முடிச்சிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்தீங்கன்னா, லைக் மட்டும் போடுங்க. ஏன்னா, ஒரு 60 பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கும்போது லைக் பண்ணல. லைக்லாம் ஆசைப்பட மாட்டோம். ஆனாலும் ஒரு மனசுல ஒரு ஆசை இருக்கும்ல. போடுங்க. ஒரு கமெண்ட் ஒரு ஹாய்ன்னு போட்டா கூட பிரச்சனை இல்ல. ஒரு தம்ஸ் அப் போட்டாலும் பிரச்சனை இல்ல. இத ஃபோர்ஸ் பண்றதுக்கு மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல, இல்ல. ஒருவேள முன்ன சொன்ன மாரி தான். நம்ம பேசுறதுல மறந்துட்டு தூங்குன பசங்கலாம் இருக்காங்க. காலைல எந்திரிச்சு கேட்டேன்னு ஒரு பையன் சொன்னாப்புல. நல்லா இருந்துச்சு. நைட்டு தூங்குனேன்னு சொன்னாப்புல. ஒருத்தர் கேட்டுட்டே தூங்கிட்டேன் அப்படின்னா, ஒருவேள நம்ம பேசுறதெல்லாம் மறந்துட்டு லைக், கமெண்ட்ஸ்லாம் மறந்துடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அத பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். ஓகே நம்ம இந்த வீடியோ வச்சு முடிச்சிடலாமா? இப்ப வேற எப்படி எந்திரிக்கணும்னு தெரியல. எப்படி எந்திரிக்கணும் எப்புட்றா தெரியாம இருக்கும். ஓகே. எந்திரிச்சுட்டு நான் அப்படியே முடிச்சுடுறேன்.